வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகள் திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது துணைநிலை ஆளுநர் கூறியதாவது: பாரத பிரதமரின் டிபி முகத் பாரத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதில் புதுச்சேரி மிக சிறப்பாக செயல்பட்டு அதற்கான பாராட்டையும் பெற்றிருக்கிறது. தற்போது காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கப்படுகிறது. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த நோய் பாதிப்பிலிருந்து விரைவில் விடுபட வேண்டும் என்பதற்காகவே அரசு இத்தகைய முயற்சிகளை எடுத்து வருகிறது. புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இளம் வயது பெண்களும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பது வருத்தத்தை தருகிறது. இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை விரைவுபடுத்த வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கூறினார். புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சன்வே ஓட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் மற்றும் செந்தில்குமார், மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் HIV எய்ட்ஸ் தடுப்பு திட்டம், புதுச்சேரியில் நிலை மற்றும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசால் அளிக்கப்படும் உதவி திட்டங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் HIV எய்ட்ஸ் நோய் தொற்றுடன் புதுச்சேரியில் வாழ்ந்து வருபவர்களுக்கு புதிய உதவி திட்டங்கள் முதல்வரால் அறிவிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு முன்னதாக சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமாரை வரவேற்புரையாற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி விழாவினை துவக்கி வைத்து தலைமையுரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வாழ்த்துரை வழங்கினார். மத்திய அரசின் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் துணை இயக்குனர் ஜெனரல் டாக்டர் டான்சின் இந்த கூட்டத்தில் புதிய அரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செவ்வேல் நன்றி உரை கூறினார். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் மருத்துவர் அருள் விசாகன் மற்றும் துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகள் திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள் பெற்றுத்தரும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கடந்த நாட்களில் தங்களிடம் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு அரசு அதிகாரிகளை தொடர்ச்சியாக சந்தித்து பேசி பரிந்துரை செய்து குடும்ப அட்டை கிடைத்திட செயல்பட்டார். அதன் விளைவாக சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைகள் இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அனிபால் கென்னடி MLA அவர்களால் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான அட்டை வழங்கும் நிகழ்வில் குடும்ப அட்டைகள் வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் சிவப்பு அட்டை பெற்ற மக்கள் உடனடியாக அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்.
இத்துடன் குடும்ப அட்டைகள் பெற்ற மக்களும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக அமையும் இந்த நடவடிக்கைக்கு நன்றியை தெரிவித்தனர். சமூக நலத்திற்காக மக்களுடன் நீடித்த உறவோடு செயலில் ஈடுபடும் ஹனிபால் கென்னடி எம்எல்ஏவின் சேவை பெருமையாக பேசப்படுகிறது. நிகழ்ச்சியில் அதிகாரி கிருஷ்ணகுமார், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி துணை செயலர் ராஜ் மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் சங்கு ஊதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறு கட்டமைப்பு 532 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் சங்கு ஊதி நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். காலாவதியான முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றுக்கு மாற்றாக இருக்கும் கொள்கைகளை பரப்பும் விதமாக முத்திரைப்பாளையம் ஆனந்த மார்க்க யோகா மற்றும் தியான கூடத்தில் 3 நாள் கருத்தரங்கு நடைபெற உள்ளதாக ஆச்சாரியா சிஸ்தேஸ்வரந்தா அவதூதர் தெரிவித்தார். புதுச்சேரி முத்திரைப்பாளையம் ஆனந்த மார்க்க யோகா ஆசிரமத்தின் நிறுவனத்துவ பயிற்சியாளர் ஆச்சாரியா சித்தேஸ்வரானந்தா அவதூதர் என்ற செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆனந்த மார்க்கம் என்பது ஐக்கிய நாடுகள் அவையில் உறுப்பினராக உள்ள சமூக ஆன்மீக இயக்கமாகும். தன்னை அறிதல், உலக உயிர்களுக்கு தொண்டு செய்தல் என்ற இரட்டை குறிக்கோள்களோடு ஸ்ரீ ஆனந்த மூர்த்தியால் 1995ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் தொண்டுகளின் ஒரு பகுதியாக உலகளாவிய ஆனந்த மார்க்க துயர்துடைப்பு குழு என்பது அனாதை குழந்தைகள் இல்லங்கள், அன்னதான நிகழ்ச்சிகள், இலவச மருத்துவ முகாம்கள், உலகில் நிகழும் இயற்கை பேரிடர்களுக்கான நிவாரண உதவிகள் ஆகியவற்றை செய்து வருகிறது. வாழ்வின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள், கல்வி, மருத்துவம் ஆகியவை அனைவருக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுக்கடங்காத ஊழல், வேலையின்மை, சமூக குற்றங்கள் ஆகியவற்றுக்கு காரணமான காலாவதியான முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றுக்கு மாற்றாக இருக்கும் கொள்கைகளை பரப்பும் விதமாக 3 நாட்கள் கருத்தரங்கம் 11/7/2025 முதல் 13/7/2025 வரை முத்திரைப்பாளையம் ஆனந்த மார்க்க யோகா மற்றும் தியான கூடத்தில் நடைபெறவுள்ளது. உயிரியல் இயந்திரமான மனித உடல், மார்க்க யோகா, பாவம் செய்வதற்கான 3 காரணங்கள் மற்றும் உயிர்களின் தர்மம் என்ற தலைப்புகளில் நடைபெறும் கருத்தரங்கில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் பயிற்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஆகவே அனைவரும் கருத்தரங்கில் பங்கேற்று உங்கள் எண்ணங்களை வளப்படுத்தி தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வில் உயர்வடைய வேண்டுமென்று அனைவரும் கேட்டுக்கொண்ட அவர் கருத்தரங்கை புதுச்சேரி மாநில செயலாளர் ஆச்சார்யா ரசசித்த அவதூதர் மற்றும் பெங்களூர் மண்டல செயலாளர் ஆச்சாரியா சதாசிவானந்தா அவதூதர் ஆகியோர் முன்னின்று நடத்தி உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது குப்புசாமி ஆசிரியர் உடனிருந்தார். புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப், ஸ்மைல் அண்ட் க்ளோ மற்றும் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்து 2 நாட்கள் வாய்மை பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரியில் சென்ட்ரல் ரோட் கிளப், ஸ்மைல் அண்ட் க்ளோ மற்றும் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்து 2 நாள் வாய்மை நலம் மற்றும் அதன் உடல் நலத்துடனான தொடர்புடைய பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மாணவிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இலவச பரிசோதனைகள், ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் டாக்டர் ஆர் வீரமோகன் அவர்கள் துவக்கி வைத்தார். மருத்துவர் பிரசன்னா குமார் மற்றும் மருத்துவர் ஸ்ருதி இயக்குனர், புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப் ஆஃப் தலைவரும் பிரசன்னா இந்த மருத்துவ முகாமில் பிரேம் ராஜா திட்ட இயக்குனர், பிரதாப் சந்திரன், சண்முகம், விஜய் சங்கர் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு வாய்மை நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ரோட்டரி அமைப்பு மேற்கொண்ட இந்த முயற்சி சமூக நலனுக்கான சிறந்த முன்மாதிரியாக அமைந்தது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோநகர் வார்டு பகுதி இளங்கோநகர் 2வது பிரதான சாலை பக்கத்தில் உள்ள சிமெண்ட் சாலை பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 32,44,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை 10:30 மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் திரு கரங்களால் இளங்கோநகர் 2வது பிரதான சாலை அருகில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் சண்முகா நகர் கோல்டன் அவென்யூ பகுதியில் 30 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் வார்டு சண்முகா நகர் கோல்டன் அவென்யூ பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 30 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் கருவடிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். சிவப்பு மற்றும் மஞ்சள் குடும்ப அட்டைகள் திமுக கழக துணை அமைப்பாளர், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.